லினக்ஸ் தான். லினக்ஸ் தெரிஞ்சுதான் நீங்க நெக்ஸ்ட் எல்லாமே ஈஸியா கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க? கிட் படிச்சிருக்கீங்க, GitHub படிச்சிருக்கீங்க. ஓகே, இட் இஸ் a வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதுக்கப்புறம் கிட்ன்றது ஒரு கிளவுட் ரெபாசிட்டரி. அப்புறம் என்ன படிச்சீங்க? Terraform. Next, Docker, GitLab, Jenkins, Ansible. அதுக்கப்புறம் Kubernetes. நான் Kubernetesல கொஞ்சம் எடுக்கிறேன்னு இருக்கேன். Kubernetesல உங்களுக்கு மோஸ்டா நிறைய கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க உங்களுடைய ஒர்க் Kubernetesல இருக்க போது அப்படின்னா உங்களுக்கு Kubernetesல கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இப்போ லாஸ்டா பாண்டியனுக்குலாம் Kubernetesல தான் அவன் ஒர்க் பண்ண போறான்னு சொன்னாங்க. ஆனா அவனுக்கு என்னென்ன Kubernetesல கேட்டாங்க எனக்கு இன்னும் கொஸ்டின் தெரியல. அவன் ஜாயின் பண்ணிட்டாங்களா இன்னைக்கு? நீங்க ஜாயின் பண்ணல போல பாண்டியன். நம்ம ஒரு நாளைக்கு கேட்டு பாக்குறேன் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? Kubernetes ஆர்கிடெக்சர் என்ன பண்ணிருக்குன்னா கரைச்சி குடிச்சு வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இப்ப நம்ம பார்க்க போறது 9th 10th டூல் தான் வந்துட்டு Prometheus and Grafana. இதுவே நம்ம 2 டூல்னு சொல்லுவோம். 9th 10th வந்துட்டு Prometheus and Grafana. இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான்ப்பா. இப்போ நம்ம இன்பில்டாவே ஒரு இன்பில்ட் கிடையாது, லைக் AWSலயே ஒரு மானிட்டரிங் டூல் இருக்கு. அது என்னது? மானிட்டரிங் சர்வீஸ். என்னது? கிளவுட் வாட்ச். கிளவுட் வாட்ச் ஆக்சுவலி நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? What is CloudWatch? Services monitor services by using a metrics services என்னென்ன சர்வீஸ் மென்ஷன் பண்ணோம் அது ஒரு threshold நம்ம கொடுக்குற வேல்யூ. சப்போஸ் 60% தான் thresholdனா CPU 60% மேல போக கூடாது. அதுதான். ஓகே, மானிட்டர் தி EC2 உடைய CPU யூட்டிலைசேஷன். அதுக்கப்புறமா அதோடைய மெமரி வந்துட்டு எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க ரெக்வஸ்ட் ஒரு சர்வர்னு எடுத்துட்டு அது நம்ம ஹிட் பண்ணும்போது நமக்கு API ரெக்வஸ்ட் ஜென்ரேட் ஆகும்ல, இந்த API கால்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணும் இந்த கிளவுட் வாட்சும். அந்த கிளவுட் வாட்ச்லயே நம்ம நிறைய கிராஃப்லாம் பார்த்திருப்போம், கரெக்டா? மெட்ரிக்ஸ் கிராஃப்லாம் இருக்கும்ல, அதே மாதிரிதான் இந்த கிராஃபானால நமக்கு நிறைய விஷுவலைசேஷன் டேஷ்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ற மாதிரி அது கிரியேட் பண்ணும். அந்த மெட்ரிக்ஸ்லாம் வச்சு அதுவே என்ன பண்ணும், டேஷ்போர்ட்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். CPI யூட்டிலைசேஷன், மெமரி செக் பண்றது, அந்த API கால்ஸ் வந்துட்டு செக் பண்றது. அதுக்கப்புறமா ஏதாவது எரர் ஏதாச்சும் வருதா, எதனால இந்த எரர்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றதுதான் யாரு ஆக்சுவலி இந்த கிளவுட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுக்கே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இதுல வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும், இன்பில்ட்டா இருக்கின்றதுல உள்ளேயே இருக்கு, AWS குள்ளேயே இருக்கிறதுல இதோடைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கம்பேர் டு இந்த தேர்ட் பார்ட்டி வந்துட்டு அதுக்காகவே கிரியேட் ஆன டூல்ஸ். அப்ப இவங்க கிட்டதான் என்ன இருக்கும், ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அதிகமா இருக்கும். தட் இஸ் த ரீசன் தே ஆர் யூசிங் திஸ் Prometheus and Grafana. ஓகே, இந்த மானிட்டரிங் டூல் வந்துட்டு ஜஸ்ட் மானிட்டரிங் யுவர் சர்வீசஸ் தான். சர்வீசஸ் உடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும், ஒரு நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணுதா, அந்த நோட்டிபிகேஷன் நம்ம எதுல இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம், SNS நோட்டிபிகேஷன் மூலமா நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம், இல்ல SQS மூலமா நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் SCS சிம்பிள் இமெயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மூலமா நம்ம என்ன பண்ணிப்போம், ரிசீவ் பண்ணிப்போம். இதுவே Prometheus and Grafana உடைய மெசேஜஸ் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிப்போம்னா அலாட்டிங் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா? இது மூலமா தான் நம்ம என்ன பண்ணிப்போம், ரிசீவ் பண்ணிப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கு போன் வச்சுட்டு? ரொம்ப முக்கியம், உட்காந்து பாரு, மெயில் வந்துருச்சா? செலக்ட் ஆயிட்டு செலக்ட் ஆயிட்டியா? ஐயோ கம்மி இல்ல இப்படி பண்றாங்க. நீ கொஞ்சம் லினக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நெக்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி செலக்ட் ஆயிடுற? சரி விடு. அசோசியேட் டெவலப்ஸ் இன்ஜினியர். ஓகே, இல்ல நல்ல கம்பெனியா தான் தெரியுது. வேற இன்னுமே ஹையரிங் போயிட்டு இருந்துச்சுன்னா மற்ற பசங்க வச்சு நீயாச்சும் அப்ளை பண்ணி பாரு அந்த கம்பெனிக்கு, சரியா? சரி, ஓகே. அப்ப பாய்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணி பாப்பாங்க, அங்க இருக்கிறவங்க தான் எடுப்பாங்களா?
நல்ல கம்பெனி என்ன கேட்டாங்க ரவுட்டிங் ஃபேமிலிஸ் இது ரவுட்டிங் பாலிசி தான் காமிக்குது. இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்காங்க போல இருக்கு. நான் இவகிட்ட அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் அப்படின்றத நீ அடுத்த அப்படியே கால் பண்ணி அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே சரி ஓகே நமக்கு இல்லைன்னா அது கண்டிப்பா நமக்கு வராது அவ்வளவுதான். ப்ரொமீத்தியஸ் அண்ட் கிராஃபானா. ஸோ இதுல நம்மளுக்கு எப்படி நமக்கு வந்துட்டு மெசேஜஸ் ரிசீவ் ஆகும் அப்படின்னா இங்க வந்துட்டு அலாட்டிங் மேனேஜர்ஸ் இருப்பாங்க சரிங்களா. இப்போதைக்கு இந்த அலாட்டிங் மேனேஜர்ஸ் கிட்ட வர வேணாம். முதல்ல யூ ஆர் ஜஸ்ட் கிளவுட் வாட்ச்ல என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணுவோம் மெட்ரிக்ஸ் லாக்ஸ் ஈவெண்ட்ஸ் இப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு எல்லாமே செக் பண்ணுவோம்ல. இதுல வந்து 3 கேட்டகரி இது இருக்கு. அப்சர்வபிலிட்டி ஒன்னு அண்ட் மானிட்டரிங். இப்போ ப்ரொமீத்தியஸ் அண்ட் கிராஃபானா படிக்க போறீங்க அப்படின்னா பிஃபோர் தட் யூ நீட் டு நோ வாட் இஸ் அப்சர்வபிலிட்டி. சார் அதுக்கப்புறமா மானிட்டரிங். ஓகே அப்சர்வபிலிட்டினா இதுல 3 திங்ஸ் இருக்கு. 3 மெட்ரிக் 3 டைப்ஸ் 3 கேட்டகரிஸ் இருக்கு. மெட்ரிக்ஸ் ஒன்னு, அதுக்கப்புறமா லாக்ஸ், அதுக்கப்புறமா ட்ரேசஸ். ஓகே லாக்ஸ்ன்னு எதையாச்சும் டிபெண்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அது அதுக்கு டிபெண்ட் பண்ண மாதிரி நம்ம லாக்ஸ்ன்னு எல்லா இடத்துலயுமே பார்ப்போம். இப்போ லினக்ஸ்ல லாக்ஸ்ன்னு கேட்டா அதுல வந்து வார் ஃபைல்ஸ்ல நிறைய சிஸ் லாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சர்வருக்கான லாக்ஸ் எல்லாமே எதுக்குள்ள போய் பார்ப்பாங்கன்னா லினக்ஸ்குள்ள போய் பார்ப்பாங்க. இப்போ இது கூட எதுடைய லாக்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்குன்னா இந்த மெட்ரிக்ஸ் எடுக்கிறாங்கல்ல மெட்ரிக்ஸ்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து இவ்வளோ ஹையா போயிருக்கு ஓகேவா. இப்போ 80% வந்துட்டு ஹையா கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ரிக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இந்த லாக்ஸ் தான் வந்துட்டு எந்த ஸ்டேஜ்ல இருந்து எப்படி அது அவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு ஹை ஆகிருக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இது வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டே வரும்ல அந்த எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னா லாக்ஸ் ஒரு ஹிஸ்டரியை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறமா ட்ரேசஸ்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அதுக்கு ரிசொல்யூஷன் கொடுப்பாங்கல்ல. ஸோ தட் இஸ் தி ட்ரேசஸ் ஹியர். ஓகே மெட்ரிக்ஸ்னா வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அதை எடுத்து வச்சிருக்கோம். லாக்ஸ்னா அது எப்படி இந்த யூட்டிலைசேஷன் எப்படி இந்த லெவலுக்கு ஹையா போச்சு லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ட்ரேசஸ்னா இப்போ மிஸ்டேக் நடந்துருச்சு யூ நீட் டு பி ரிசால்வ் இட் ரைட். அது எப்படி நீங்க ரிசால்வ் பண்ணீங்கன்னா இந்த ட்ரேசஸை யூஸ் பண்ணி தான் யூ ஆர் ஜஸ்ட் ஓவர் கமிங் தி ப்ராப்ளம். நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இதை இன்க்ரீஸ் பண்றதோ சைஸை இன்க்ரீஸ் பண்றதோ இல்ல டிராபிக் ரவுட் பண்றதுக்கு ஏதோ ப்ராப்பரா இல்லை அப்படின்னா இல்ல டிலே வந்துட்டு அதிகமா நடந்துட்டு இருக்கு ஒரு ரெக்வஸ்ட் நீங்க ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் மோர் தென் 1 minute டு ரீச் தட் வெப்சைட். எதுக்காக அந்த டிலே நடக்குது ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருந்தா டிலே நடக்கும் வெப்சைட்டை ஹிட் பண்ணும்போது. ஓகே எதுக்கெல்லாம் இப்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு பேஸ். சரி அவங்களுக்கு கால் பண்ணி ரீசன் எல்லாம் கேளு எதுக்காக ரிஜெக்ட் ஃபீட்பேக் தருவீங்களான்னு சொல்லி. அவங்க அங்க அங்க இருந்து அவங்க ஹையர் பண்ணி தராங்களா பரவாயில்லையே. பெங்களூர்ல இருக்கிற கம்பெனிக்கு அவ ஓபன் அப்ளை பண்ணி விட அந்த கம்பெனிக்கு இவங்கள ஹெச்ஆர் தான் மாட்டிக்க. சரி ஓகே இந்த 3 மெட்ரிக் 3 இதுதான் இருக்கும். மெட்ரிக்ஸ் ஒன்னு லாக்ஸ் ஒன்னு அண்ட் ட்ரேசஸ் ஒன்னு. இந்த மெட்ரிக்ஸை வந்துட்டு சோ மெட்ரிக்ஸ் இந்த மானிட்டரிங்னால மானிட்டரிங் வந்துட்டு ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் தான் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிப்போம் சரிங்களா. இந்த மெட்ரிக்ஸ் மட்டும் தான் இந்த மானிட்டர்ல வந்துட்டு எடுத்துக்கும். மானிட்டருக்கு வேற எதுவும் பார்க்கலாம் தெரியாது. மானிட்டர்னா எனக்கு ஜஸ்ட் இது மானிட்டர் பண்ண மட்டும் தான் தெரியும். ஆனா அப்சர்வபிலிட்டிக்கு தான் என்ன ஸ்கில் இருக்கு அத ரிசொல்யூஷன் லைக் அதுக்கான ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான ஸ்கில் யார்கிட்ட இருக்கு அப்சர்வபிலிட்டி கிட்ட இருக்கு. மெட்ரிக்ஸ் என்ன பண்ணுவாரு ஜஸ்ட் மானிட்டர் தான் பண்ணுவாரு. he is not going to be take a அவர் எதுவுமே எடுத்து ரிசால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன்லாம் கொடுக்க மாட்டாரு. இது என்ன பண்ணிக்கும் மானிட்டரிங் இதுல தான் ப்ரொமீத்தியஸ் உங்களுக்கு இன்வால்வ் ஆகும் சரியா. ப்ரொமீத்தியஸ்ல இருந்து நிறைய டேட்டாஸை எடுத்து நிறைய டேட்டாஸ் இருந்தாலும் நம்ம டேஷ்போர்ட்ல போட முடியல. டேஷ்போர்ட்ல போட முடியுமா டேஷ்போர்ட் நீங்க கிரியேட் பண்ணா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைப்படும் what is mandatory to create the dashboards டேட்டாஸ் தேவை கரெக்டா. ரா டேட்டாஸ் உங்களுக்கு தேவை. அந்த ரா டேட்டாஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும் இந்த மெட்ரிக்ஸ் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. அந்த ஒரு ரா டேட்டாஸ் தான் நீங்க என்னவா கன்வெர்ட் பண்ணுவீங்க
ஒரு பியூட்டிஃபுல் டேஷ்போர்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க. எனிவன் நோ வாட் இஸ் பவர் பிஐ டேப்லூலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவர் பிஐ டேப்லூலாம் எதுக்கு வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பவர் பிஐ டேப்லூ? ஓகே, இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் உங்களுக்கு ஷேர் பண்றாங்க யாரோ ஒருத்தவங்க, ஓகேவா? அதுல ஒரு நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டா கசகசன்னு இருக்கு. ஒரு ப்ரீவியஸ் இயர்ல நடந்த growthக்கும் இப்ப நடக்கிற growthக்கும் கம்பேர் பண்றதுக்கு டேஷ்போர்டு மூலமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்க என்ன யூஸ் பண்றாங்க, கிராஃபானா அப்படின்ற டூல்ல ப்ரொமீத்தியஸ் மூலமா கலெக்ட் பண்ற டேட்டாஸ் எல்லாம் கிராஃபானால விஷுவலைஸ் பண்ணி பாத்துக்கிறாங்க. புரியுதா? அப்படி பண்ணும்போது அவங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்ன எரர், எந்த இடத்துல யூட்டிலைசேஷன் ஹையா இருக்கு, எந்த இடத்துல லோ ஆகிருக்கு, அவங்களால ஈஸியா ரெக்டிஃபை பண்ணி ப்ராப்ளமா சால்வ் பண்ணிடலாம். அதனாலதான் இவங்க கிராஃபானா அப்படின்ற ஒரு டூலை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ப்ரொமீத்தியஸ் மூலமா எடுத்தா அது எல்லாமே எப்படி இருக்கும், மெட்ரிக்ஸ் ஒரு ரா டேட்டா மாதிரி மட்டும்தான் இருக்கும். இஃப் தே ஆர் டர்ன் இன்டு அஸ் அ விஷுவல் டேஷ்போர்ட்ல அவங்க சேஞ்ச் பண்றாங்க. இதே கான்செப்ட் தான் உங்களுடைய டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்க போறவங்களுக்குலாம் இருக்கும். டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ரா டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த ரா டேட்டாவை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவர் பிஐல இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ல 2025ல வந்துட்டு growth இவ்வளவுதான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இவ்வளவு அதிகமா ஆகிருக்கு. 2026ல வந்துட்டு growth இவ்வளவு அதிகமா இருக்கு. ஜஸ்ட் சீயிங் த டேட்டாஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னா அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் லைனா கிராஃப்ல வரையும்போது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இது 10s அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு இதோடைய இயரை இந்த சைடு போய் இந்த சைடு இயரை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த சைடு என்ன ஏதாச்சும் சம்திங் அரிசிய பருப்பு ஏதோ சம்திங் இருக்குன்னு நம்ம கீழே போட்டு போல, அதே மாதிரி உங்களுடைய சிபிஐ யூட்டிலைசேஷனையும் நீங்க கொடுத்து யூ ஜஸ்ட் ஷோயிங் அஸ். இதுக்கு நம்ம தனியா வச்சிருக்கிற டூல் தான் என்னது, கிராஃபானா. ப்ரொமீத்தியஸ்ல நீங்க என்ன பண்றீங்க, மெட்ரிக்ஸை மட்டும் எடுத்து இந்த கிராஃபானால கொடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, விஷுவலைஸ் பண்ணி பாக்குறீங்க. தட்ஸ் இட். ஆனா இந்த லாக்ஸுக்கும் ட்ரேசஸ் தான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரிசொல்யூஷனா கொடுக்கும். ட்ரேசஸ் மூலமா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த நடந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணுவீங்க. இந்த மூணுத்தையுமே ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்ரிக்ஸ், லாக்ஸ் அண்ட் ட்ரேசஸ் which is comes under the observability. மானிட்டரிங்ல ஒன்லி மெட்ரிக்ஸஸ் மட்டும் தான் வரும். உங்களுடைய மெட்ரிக்ஸஸ் வச்சு அது என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்க, கிராஃபானா விஷுவலைஸ் டேஷ்போர்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த டேஷ்போர்டை பார்த்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு, ஓகே சேஞ்சஸ் இருந்துக்கு ரொம்ப லைக் எப்படி சொல்றது, அதிகமான ஒரு டேமேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதை அலர்ட்டிங் மேனேஜர் மூலியமா இமெயில்ஸ் வந்துட்டு அதுக்குமே சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த கிராஃபானால பார்த்து இமெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ மானிட்டரிங் டூல் which is comes under the Prometheus கீழ தான் இந்த மானிட்டரிங் டூல் வரும். மெட்ரிக்ஸ் இருக்கு, மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து டேஷ்போர்ட் கிரியேட் ஆகி அலர்ட்டிங் மேனேஜருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அப்சர்வேட்டர்ல இருந்து லாக்ஸையும் ட்ரேசஸையும் செக் பண்ணி திருப்பி அந்த இஷ்யூ அவங்க சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். எதுவும் கிடையாது. நீங்க ஜென்கின்ஸ் ரன் பண்றீங்கன்னா ஒரு போர்ட் நம்பர்ல 8080ன்ற போர்ட் நம்பர்ல தான் ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றீங்க. அதே மாதிரி ப்ரொமீத்தியஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒரு போர்ட் நம்பர்ல ரன் பண்ணுவோம். அவ்வளவுதான். லினக்ஸ்க்கான ப்ரொமீத்தியஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி which is running under the 9090 அப்படின்ற போர்ட் நம்பர்ல நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு எப்படி ஜென்கின்ஸ் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி தெரியுது உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு, இதுக்குள்ள போகணும் அதுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு. லைக் தட் யூ கேன் ஆல்சோ see the visualization in the Prometheus. அதை வந்து நீங்க கிராஃபானால கனெக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன டேட்டாஸ் கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாஸ் வந்து விஷுவலைஸா பண்ணி காமிக்கும். சரிங்களா? லினக்ஸ்ல என்ன என்ன எவ்வளவு கமெண்ட்ஸ் கேட்டாங்க, ஒரு 10 கமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓனர்ஷிப் எப்படி பார்க்கறதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பிஎஸ் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் டாஸ்க் இந்த மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டாங்க, நெக்ஸ்ட் லாக் கமெண்ட்ஸ் அவ்வளோ கேட்கணும்.
லாக் ஃபைல்ஸ் என்ன, மெட்டாடேட்டா, EC2 மெட்டாடேட்டா என்ன, EC2 ஓட மெட்டாடேட்டானா அது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். மெட்டாடேட்டா எங்க இது EC2 கிடையாது. எதுல கேட்டாலுமே மெட்டாடேட்டானா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தட் EC2 ஓடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மெட்டாடேட்டால இருக்கும். அவ்வளவுதான். அதே மாதிரி அது எந்த டூலை டிபெண்ட் பண்ணி மெட்டாடேட்டா கேட்டாலுமே அந்த டூலோடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அந்த மெட்டாடேட்டால ஸ்டோர் ஆகி இருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் எடுத்தோனே ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் மோஸ்டா நெக்ஸ்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியா எல்லாம் மாத்திதான் என்ன பண்ணலாம் சார்? அங்க போயிட்டு வரதுல அதுதான் என்ன பண்ணலாம் தெரியாதுன்னு சொல்றேன். அது தெரிஞ்சதா என்ன அட்ஜஸ்ட்மென்ட் சொல்லு. பின் எதுக்காக யூஸ் பண்றீங்க? பைனரி ஃபைல்ஸ்லாம் பின்ல ஸ்டோர் ஆயிருக்கும். பைனரி ஃபைல்ஸா? zeros and ones சொல்ல பைனரி ஃபைல்ஸ் மட்டும் தான் சொல்றேன். பின் என்னது? Hey, what is bin? Any online students? Binல என்ன இருக்கும்? File hierarchy structure. Binல என்ன இருக்கும்? யாருமே தெரியாதா? அப்புறம் டெம்பரரி டேட்டாஸ்ல இருக்க மவுண்ட் MNT-னா அந்த மவுண்ட் பண்ணுவோம், டிஸ்க்லாம் மவுண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஹோம்ல தான் யூசர்ஸ்னா ஷோ ஆகும். வேற எல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கோம். அது வேற இல்லடா. ஐயோ அதுதான் சொன்னேன். யாரு பின்குள்ள இருக்கும்? அது நான் உங்களுக்கு சொன்னதே இல்லையா? அது நான் ஓபன் பண்ணி கூட காமிச்சது இல்லையா? ரெண்டாவது டைம்ல லினக்ஸ் நடத்துனல உங்களுக்கு உட்கார வச்சு ஓபன் பண்ணி காமிச்சீங்க சொன்னீங்க மேம். அது எப்படி உனக்கு மறக்கும்ன்ற நானு. ஈஸி தானே அது. டெவாப்ஸ் இன்ஜினியர்னா AWS டெவாப்ஸ்லாம் படிச்சிட்டே போனேன். அப்போ MySQL படிச்சேன். லினக்ஸ் நீ சொன்னது டெம்ப் மவுண்ட்லாம் வச்சுக்கோ. எது டெம்ப்லாம் வந்துட்டு லைக் அது வேஸ்ட். அந்த இடத்துல நான் போடுற ஃபைல் டெம்பரரியா கடை அதுக்கப்புறம் டெலீட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஃபைல்ஸ் டெம்ப். நீ சொல்லியிருக்கிற இம்பார்ட்டன்டானது வந்துட்டு பின் சொல்லிருக்கலாம், பின் சொல்லிருக்கலாம், ETCன்னு ஒன்று சொல்லி. ETC சொன்னியா? ETC இதெல்லாம் சொல்லல. யூசர் எப்படி பார்ப்போம், யூசர் எப்படி ஆட் பண்றது அதெல்லாம் கேட்டாங்க. ஆட் யூசர் நேம் கொடுத்து ஆட் பண்ணுவோம். அப்புறம் ETC ETC குள்ள என்ன இருக்கும்? ETC ஃபோல்டர்ல என்ன இருக்கும்? நம்மளுடைய டேட்டாஸ். அந்த லேப்டாப் எடுத்து மண்டே கிட்டே உடைச்சிருப்பேன். கோவமா வருது. ETC மதிவானன் ETC குள்ள என்ன இருக்கும்? ETC ஃபோல்டர்ல என்ன இருக்கும்? யூசர் நேம். ETC குள்ள யூசர் நேம் இருக்கும். அப்படியே யூசர் நேம் மட்டும் தான் இருக்குமா? பாஸ்வேர்ட் இருக்கு. அது ரெண்டு யூசர் நேமும் பாஸ்வேர்ட் கூட தான் ETC வச்சிருக்காங்க. ETC/config root name password. அப்புறம் பாஸ்வேர்ட் செட் இது ETC/config. கான்ஃபிக்ல முன்னே சொல்லவே தேவையில்லை. ETC/passwd ல யூசர் காமிக்கும். ETC குள்ள என்ன இருக்குன்னா நிறைய கான்ஃபிக் ஃபைல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ETC குள்ள என்ன இருக்குன்னா நிறைய கான்ஃபிக் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க எல்லாமே சேஞ்சஸ் பண்றீங்க. போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றீங்க, சிஸ்டம் அப்டேட் பண்றீங்க, இல்ல எதையாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணா you are just going inside the ETC ஃபைல்ஸ்ல தான் போய் நீங்க பண்றீங்க. அந்த passwd குரூப் ஷேடோ அந்த பாஸ்வேர்ட் செட் பண்றதெல்லாம் சொல்லி அதுதான் ETC ஃபைல் கான்ஃபிகரேஷன் ஃபைல சொல்றது. வேற என்ன இருக்கு? ஆனா நாட் ஒன்லி ஃபார் யூசர் இருப்பாங்க, பாஸ்வேர்ட் இருப்பாங்கலாம் கிடையாது. அது தாண்டி நிறைய நம்ம போர்ட் நம்பர்ஸ் நம்ம பண்ணதுல நம்ம போர்ட் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம் ETC ஃபைல்குள்ள போயிட்டு. அப்புறமா வந்துட்டு வார் இருக்காங்களா, அப்புறம் மீடியா இருக்காங்க, அப்புறம் டெவ் ஃபைல்ஸ் இருக்காங்க. டெவ் ஃபைல்ஸ்ல ஒர்க் பண்ணீங்க நீங்க உட்கார்ந்து EBS மவுண்ட் பண்றதுக்குலாம் டெவ் இருக்கு, மீடியா இருக்கு. நெக்ஸ்ட் ETC பின், SBin, வார்க்குள்ள தான் லாக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. எனக்கு இது காலையில நீ லாகின் சொன்னீங்க, அதுக்கு டைரக்டா லாகின் கொடுத்துருக்க மாட்டாங்க. வார் ஃபைல்னு சொல்லி வார்க்குள்ள தான் நிறைய லாக்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா யூஎஸ்ஆர்னா என்னன்னா செகண்ட் டாப் லெவல் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ்னா வந்து டாப் லெவல் டைரக்டரி.
ஸ்லாஷ் யூசர் அப்படின்னா செகண்ட் டாப் லெவல் டைரக்டரி. அதுக்கப்புறமா ஸ்லாஷ் ஆப்ட், அதுல தான் என்ன பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லாஷ் லிப், லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் அதுல அப்பதான் போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? இந்த மாதிரி அது மனப்பாடம் பண்ணணும், அது கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தேன். 10 மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு மத்ததுல உங்களுக்கு ஃபுல்லா பண்ண முடியலன்னா 10 நீங்க கடகடன்னு சொல்ற மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இது ரைட் பண்ணுங்க நோட்ல. இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், மானிட்டரிங் இஸ் செக்கிங் இஃப் யுவர் சிஸ்டம் இஸ் ஓகே. மானிட்டர்னா ஜஸ்ட் நீங்க செக் தான் பண்றீங்க. அப்சர்வபிலிட்டினா என்ன பண்றீங்க, அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வரது தான் அப்சர்வபிலிட்டி. ஓகே, இஸ் மை சர்வர் இஸ் அப் ஆர் டவுன், இஸ் த CPU memory is too high, இஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு மானிட்டர் மட்டும் தான் பண்ணும். இன் ப்ராமித்தியஸ் டேர்ம் கலெக்ட் த மெட்ரிக்ஸ். ப்ராமித்தியஸ் டேர்ம்ஸ் கலெக்ட், ப்ராமித்தியஸ் வந்துட்டு மானிட்டரிங்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது என்ன மட்டும் தான் டேக் கேர் பண்ணிக்கும், மெட்ரிக்ஸஸ் மட்டும் தான் டேக் கேர் பண்ணிக்கும். அந்த மெட்ரிக்ஸ்ல என்னென்னலாம் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க, CPU யூசேஜ். இது ரெண்டு வார்த்தையும் அப்படியே கடகடன் பண்ணிடுங்க. CPU யூசேஜ், மெமரி யூசேஜ், HTTP ரெக்வஸ்ட், முடிஞ்ச டிஸ்க் ஸ்பேஸ்லாம் சொல்லுங்க. இதுதான் இருக்கு, இதுக்கு தாண்டிலாம் எதுவுமே இல்லை. இதுதான் இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய மெட்ரிக்ஸஸ் இன் யுவர் சர்வர். ஓகே, இந்த மெட்ரிக்ஸை தாண்டி நீங்க இன்னும் வேற ஏதாச்சும் மெட்ரிக்ஸ் பாக்குறீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க, ஃபைன் ஒன்லி. பட் இந்த 5ஐயும் வந்துட்டு என்ன பண்ணிடுங்க, கரெக்டா சொல்லிடுங்க. CPU யூட்டிலைசேஷன், மெமரி யூசேஜ், டிஸ்க் ஸ்பேஸ், HTTP ரெக்வஸ்ட் கவுண்ட்னா அந்த API தான். நீங்க ரெக்வஸ்ட் ரைஸ் பண்றீங்கல, ஹிட் பண்ணி நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டே இருக்கும்ல, HTTPS ரெக்வஸ்ட் கவுண்ட். இப்போ ஒரு 1000 ரெக்வஸ்ட் வந்துருச்சு, ஆனா 1000 ரெக்வஸ்ட் அதனால ஹேண்டில் பண்ண முடியல. அந்த மெட்ரிக்ஸ் அது என்ன பண்ணும், ஒரு கிராஃபான் லைக் அலர்ட் மேனேஜர்ல பண்ணி நீங்க அந்த மெசேஜிங் டூல் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, ஸ்லாக்லயோ இல்லைன்னா வந்துட்டு அந்த மீட்லயோ சம்திங். அது நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு. ஸ்லாக் ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்கல்ல, அது ஸ்லாக்கே நார்மலா மெயிலுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய கம்பெனில என்ன வச்சிருக்காங்களோ அதுல வச்சு அவங்க என்ன பண்ணிப்பாங்க, மெயில ஷேர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் CPU யூசேஜ் வந்துட்டு greater than 80% for 5 minutes, அலர்ட் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கும். சிம்பிள் டெஃபினேஷன்ஸ். மானிட்டரிங் tells you when something is wrong. What is observability? மானிட்டரிங் ஒன்லி எதை மட்டும் டேக் கேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மெட்ரிக்ஸை மட்டும் பார்த்துக்கும். அந்த மெட்ரிக்ஸ் என்னது, இதுதான் அந்த மெட்ரிக்ஸ். ஓகே, மானிட்டரிங்கோட வேலை வந்துட்டு ஜஸ்ட் மெட்ரிக்ஸ் மட்டும் பார்த்துக்கும். அந்த மெட்ரிக்ஸ் 5 மெட்ரிக்ஸ் இருக்கு, இந்த 5 மெட்ரிக்ஸ் தான், இல்ல 4 மெட்ரிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஓகே, அப்புறமா அப்சர்வபிலிட்டி. எது, இப்போ மானிட்டரிங்னா ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் பண்ணும். அப்சர்வபிலிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா எதுக்காக இது நடந்துச்சு, எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் டெப்தா, இட் கோஸ் டீப்பர் தென் மானிட்டரிங். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் why something is wrong, எதுக்காக அது தப்பு நடந்திருக்கு. இட் கோஸ் டீப்பர் தென் மெட்ரிக்ஸ். why is this app slow, which service is causing this issue. அதுக்குள்ள இந்த அப்ளிகேஷன்ல எரர் இருக்குன்னு மட்டும் தான் மானிட்டர் சொல்லும். அதுக்குள்ள போயிட்டு எதுக்காக இது ஸ்லோவா இருக்கு, எந்த சர்வீஸ்னால. ஒரு அப்ளிகேஷன் எடுத்து அது நிறைய சர்வீசஸ் இருக்கும், கரெக்டா, எந்த சர்வீஸ்னால இந்த அப்ளிகேஷன் ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படின்ட்டு அது ரெக்டிஃபை பண்ணும். இஸ் இட் டிபி நெட்வொர்க் ஆர் கோட், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். டேட்டா பேஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, நெட்வொர்க்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கோடுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். விச் API is falling for which user. இப்போ அப்சர்வபிலிட்டினா ஒரு அப்ளிகேஷனை நீங்க யூஸ் பண்றீங்க, இங்க இருந்து ஆக்சஸ் பண்றீங்க, 10 பேருக்கு நல்லா ஒர்க் ஆகுது, இன்னொரு 10 பேருக்கு சரியா ஒர்க் ஆகல. அப்படி இருந்தாலுமே கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேபி அந்த இடத்துல இருந்து யூஸ் பண்றவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு போர்ட்டபிளா இல்லாம இருக்கலாம், லேட்டன்சி டிலே ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஈஸியா, ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா எடுத்துக்கும் அந்த அப்ளிகேஷன், தூரமா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாது, அது ப்ரொவைட் பண்ண முடியல. அதனால ஏன்னா அவ்வளவு போர்ட்டபிளா அந்த அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா அதையும் அவங்க என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும்ல. அப்பதானே அவங்களுக்கு பிசினஸ் ரன் ஆகும், அவங்க அப்ளிகேஷன் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல API ஃபால் ஆகுது, எந்த யூசருக்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியாம போகுது அப்படின்றது எல்லாமே செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அது பேர் தான் என்னது, அப்சர்வபிலிட்டி. மானிட்டரிங்னா டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான். அப்சர்வபிலிட்டி என்ன பண்ணுவாரு, எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது, இது எப்படி நம்ம இதை ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் யோசிப்பாரு. ஸோ அப்சர்வபிலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் 3 பில்லர்ஸ். என்னென்ன பில்லர்ஸ்பா, மெட்ரிக்ஸ், லாக்ஸ், ட்ரேசஸ். மெட்ரிக்ஸ்னா என்னது, இட்ஸ் லைக் அ நம்பர்ஸ் தான். இப்போ CPU யூட்டிலைசேஷன் 80%, HTTP கவுண்ட் 1000, அதுக்கப்புறமா டிஸ்க் ஸ்பேஸ் வந்துட்டு 50, அந்த மாதிரி அது என்ன பண்ணும், நம்பர்ஸ் தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். லாக்ஸ்னா வந்துட்டு டீடைல்டு டெக்ஸ்ட், ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன். SQL query எல்லாம் பார்த்துருக்கீங்களா,
SQL query எல்லாம் கிரியேட் போட்டு டேபிள் போட்டு அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த லாக்ஸ் இருக்கும். நீங்க சர்வர் ஆக்சஸ் லாகின் நம்ம கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா? பக்கெட்ல S3 பக்கெட்ல சர்வர் ஆக்சஸ் லாகின் மறந்துட்டீங்களா என்ன? லாக்ஸ் ஜெனரேட் பண்ணுமே 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா லாக் நீட்டா கிரியேட் ஆயிருந்துச்சு. அதுல டைம் ஸ்டாம்ப்லாம் அடிச்சிருக்கும். இந்த யாருக்குமே ஞாபகம் இல்லையா? அதுக்கு நான் தானே உங்களுக்கு AWS எடுத்தேன். சர்வர் ஆக்சஸ் லாகின் S3 பக்கெட்ல இதுக்கு மட்டும் 30 மினிட்ஸ் ஆகும். பக்கெட் ரெப்ளிகேஷன் கடகடன்னு நடக்கும். ஆனா சர்வர் ஆக்சஸ் லாகின் பொறுமையா தான் நடக்கும். அதுக்கு 30 மினிட்ஸ் டைம் ஆகும்லாம் சொன்னேனே. நான்லாம் சொல்லாம தான் இருக்கேன். அது கூட நீங்க அசைன்மெண்ட் கூட அது சொல்லிட்டு இருந்தீங்களே. அந்த நடத்துல உங்களுக்கு கிளாஸ் நடத்துனதானே? நடத்துன. ஆனா அது அவுட்புட் அப்ப வராது. ஏன்னா 30 மினிட்ஸ் டைம் ஆகும். சோ லாக்ஸ்னா வந்துட்டு எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ இவ்ளோ கவுண்ட் வந்திருக்கு, இந்த டைம்ல வந்திருக்கு, இதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா இருக்கும். இதுதாங்க உங்க பிரச்சனை. அந்த பிரச்சனை இந்த டைம்ல வந்திருக்குங்க. அந்த டைம்க்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அப்படி கொடுக்கறது என்னது லாக்ஸ். இது என்ன வரும்? மெட்ரிக்ஸ்னா வெறும் நம்பர் எக்ஸல் மாதிரி எடுத்து கொடுத்துரும் நம்பரா. சரிங்களா? ட்ரேசஸ்னா இத ரெக்வெஸ்ட் ஃப்ளோனா இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட். நம்ம ட்ரேஸ் செட்லாம் பார்த்தோம்ல, இந்த ஹாப்புக்கு போவோம், அந்த ஹப்புக்கு போவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டாஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த ட்ரேசஸ்ல ரெக்வெஸ்ட் ஃப்ளோன்னு சொல்றாங்க. அதை ட்ரேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்யூஷனை கொடுப்பீங்க. இப்படிதான் அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ டிஃபரன்ஸ் புரியுதா? மானிட்டரிங்க்கும் அப்சர்வபிலிட்டிக்கும் இதுல யார் அதிகமா வேலை பார்க்கறா? மானிட்டரிங்கா இல்ல அப்சர்வபிலிட்டியா? அப்சர்வபிலிட்டி. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் கேட்டா சொல்லிடுவீங்களா? மானிட்டரிங்னா என்னது, அப்சர்வபிலிட்டினா என்னதுன்னு சொல்லி. சிம்பிள் டெஃபினேஷன்ஸ். Observability tells you why and where the problem happened. Okay, role of the Prometheus and Grafana. Prometheus என்றது monitoring plus part of the observability. Part of the observability னா metrics ஹேண்டில் பண்ணுது, அவ்வளவுதான். metrics மட்டும் தான் அதுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும், அது எதுவும் பண்ண தெரியாது. collect the metrics from the யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண metrics எல்லாம்? நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணிட்டு நம்ம அப்ளிகேஷன் எதுல போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோமோ அதுல இருந்து ஆப் ரிலேட்டட் டேட்டாவும் வரும், லைக் ஆப் ரிலேட்டட் எரர்ஸும் வரும், சர்வர் ரிலேட்டட் எரர்ஸும் வரும். நாட் ஒன்லி நமக்கு எப்போதாலும் சர்வர் ரிலேட்டட் எரர் தான் வரணும்லாம் அவசியம் இல்லை. இன்கேஸ் அது சம்டைம்ஸ் டெவலப்பர்ஸ் உடைய கோட் எரராகவும் இருக்கலாம்ல. ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகல, ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டைம்ல என்ன நடக்கும்? கோட் ரிலேட்டட் எரர் இருந்தாலும் நம்ம டெவலப்பர்ஸ் கிட்ட பேசி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நோடு கியூபர்னட்டிஸ்ன்றது டெப்ளாய்மெண்ட் இஷ்யூ. அதுல ஏதாச்சும் எரர் இருந்தா யார் ரிசால்வ் பண்ணணும்? நம்ம தான் ரிசால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சிபி யூட்டிலைசேஷன்லாம் அதிகமாயிடுச்சுங்க, இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஸ்டோர்ஸ் த டைம் சீரிஸ் டேட்டா. டைம் சீரிஸ் டேட்டானா எந்த டைம் என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? இந்த டைம்ல எது நடந்துட்டே இருக்கு. எவால்வேட்ஸ் தி அலர்ட் ரூல்ஸ். அலர்ட்டிங் மெசேஜ் சென்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் HTTP request total, node CPU second total, container memory usage bytes. இது மெட்ரிக்ஸ்னாலே நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்கோம்ல, அந்த நம்பர்ஸ்னா CPU யூசேஜ், டிஸ்க் யூசேஜ், HTTP ரெக்வஸ்ட், எரர் ரேட்டு, அப்புறம் வேற என்னது API யூசேஜ்னா அந்த API சாரி அதுதான் நம்ம திருப்பி சொல்லிட்டோம், மெமரி யூசேஜ். ஓகே, Prometheus is mainly monitoring but also contributes to the observability. ஓகேங்களா? இதுக்குள்ள அந்த மெட்ரிக்ஸ் தான் மானிட்டரிங் எடுத்துட்டு வராங்க. கிராஃபானான்றது எதுக்கு யூஸ் பண்றாங்க? விஷுவலைசே. இப்போ இங்க கிராஃபானானா என்னதுன்னா ப்ராமித்தியஸ் கிட்ட கிடைக்கிற மெட்ரிக்ஸ அது ஒரு டேஷ்போர்டா கொடுக்கும். மத்தபடி கிராஃபானா வேற எதுவுமே பண்ணாது. சரிங்களா? அதை பார்த்து நம்ம தான் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அதைய அப்டேட் பண்ணி அழகா திருப்பியும் ஸ்மூத் ரன்னிங் ப்ராசஸ் கொண்டு போவோம். சரிங்களா? ஷோஸ் த டேட்டா அஸ் a dashboards, connects to the Prometheus metrics. ஓகே, Prometheus metrics கூட கனெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிப்பீங்க? கிராஃபானாவை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த லாக்ஸையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டேஷ்போர்டா கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. லாக்ஸ் கூடயும் நீங்க டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், மெட்ரிக்ஸ் கூடயும் கிரியேட் பண்ணிக்கலாம், ட்ரேசஸை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டேஷ்போர்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஷோஸ் த டேட்டா டேஷ்போர்ட்ஸ், கனெக்ட் டு தி Prometheus, logs and then traces. இதுல என்னது அப்படின்னா இதுக்கான டூல்ஸ். மெட்ரிக்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு we are using the Prometheus, logs ஹேண்டில் பண்றதுக்கு Loki, இந்த ட்ரேஸ் ஹேண்டில் பண்றதுக்கு டெம்போ அண்ட் ஜாங்கர். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்டால் பண்றோம் பாத்தீங்களா? ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்றீங்க? இன்ஸ்டால் கொடுக்குறீங்களா? அந்த மாதிரி we are going to be install this பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். Grafana helps you visualize the trends and then metrics, logs. கோரலேட்னா என்னதுப்பா? எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கும் நமக்கு. கோரலேட்னா அதானே, வரது மீனிங் அதுதான்.
ஓகே, டீபக் த இஷ்யூஸ் ஃபாஸ்டர், அப்சர்வபிலிட்டி டேஷ்போர்ட்ஸ். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பர்போஸ் வந்துட்டு டிடெக்ட் த ப்ராப்ளம்ஸ். இவர் என்ன பண்ணுவாரு, அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம். இது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, அதனால தான் நானே இதை எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா, உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குல்ல எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு இஸ் இட் broken, இது வந்துட்டு உடஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு டவுட்ல தான் இருக்கும் மானிட்டரிங். அப்சர்வபிலிட்டி வந்துட்டு why is it broken, எதனால வந்திருக்கு, எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே எப்படி ஆன்சர் பண்ணணும், லைக் அப்சர்வபிலிட்டி மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, மானிட்டரிங் மாதிரி டவுட்ஃபுல்லா இருந்துன்னு வச்சுக்கோ, இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஓகே, யூ ஷுட் be like a observability. Why is it broken, எதுக்கு இது உடஞ்சிருச்சா, இல்ல ஏழு நான் பண்ணலாமா வேணாமா, நான் ஒர்க் பண்ண எல்லாமே படிச்சிடணும் உட்காந்து கடகடன்ட்டு. ஸோ இது வந்து ரியாக்டிவ், எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வந்துட்டு டிவா இருக்குமா, எப்படி பண்றது என்ன பண்றது அப்படின்ட்டு போயிடும். ப்ராமேத்தியஸ், கிராஃபானா, லோக்கி எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு அப்சர்வபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. மானிட்டரிங்னா மெட்ரிக்ஸ் ப்ராப்ளமை மட்டும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான் யாரு, மானிட்டரிங். ப்ராப்ளமோட சேர்த்து சொல்யூஷன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு அப்சர்வபிலிட்டி. நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் தான் பண்றேன், ஜஸ்ட் சும்மா சொல்றேன், அப்படிதான் இருக்கு அந்த இது. ஓகே, ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு சிபியூ, மெமரி, ஆப்பிஸ், எவ்ரிதிங் லுக்ஸ் ஃபைன், ஆப்பிஸ் இந்த மாதிரி ஸ்லோவா இருக்குன்னா செக் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இவன் அப்ளிகேஷன் நல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கும். மானிட்டரிங்ல வந்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னாலுமே, இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடா நடந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அப்படி சொல்றதும் யாரு, அப்சர்வபிலிட்டி தான். இந்த இடத்துல இன்னும் இப்படி பண்ணியிருந்தா நமக்கு இன்னும் ப்ராஃபிட் அதிகமா இருந்திருக்கும், இந்த இடத்துல இவ்வளவு டிலே இருக்கு, அந்த டிலேவை நம்ம ஓவர் கம் பண்ணியிருந்தா இன்னும் நம்ம அப்ளிகேஷன் நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபை கொடுக்கறதும் யார், இவர் தான். டிபி query taking 5 seconds only happening for one service, ஸ்லோ ஏபிஐ எண்ட் பாயிண்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும். ஸ்லோ ஏபிஐனா இப்போ போற ஒரு யூசருக்கு ஸ்லோவா போகுது அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னீங்க, நமக்கு காமெடியா போயிட்டு இருக்கு. ஓகே, டிபி query டேக்கிங்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒருத்தவங்களும் இது பண்ணி உள்ள போய்கிட்டே இருக்கு, நிறைய பேர் லாகின் பண்ணி உள்ள வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, லாக் எடுத்து செக் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க நியூவா எம்ப்ளாயியா உள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க, as a மானிட்டரிங் அண்ட் மானிட்டரிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி தான் உங்களுடைய வேலையே, அதான் உங்க ஒர்க். இது மட்டுமே ஒர்க்கா பண்ணுவாங்க போயிட்டு. சரிங்களா, அப்போ அவருக்கு என்ன நினைக்கிறீங்க, அவர் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எடுப்பாருன்னா லாக்ஸை மினிமம் ஒரு 10 to 15 டைம்ஸ் அவர் லாக்ஸ் எடுத்து பார்க்கணும். ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு டைம், ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன் டைம் அந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் டு பி லைக் கண்டினியூஸா என்ன பண்ணிருக்கணும், லாக்ஸ் எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செக் பண்ணாம, அதுதான் அவருடைய வேலை, அதை அவர் பண்ணி தான் ஆகணும். எடுத்து செக் பண்ணி ப்ரீவியஸ் இருக்கிற லாக்ஸ்க்கும் இப்ப இருக்கிற லாக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு, என்ன சேஞ்சஸ் திருப்பி அதை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் டு பி டேக் தி என்ன எடுக்கணும், அவங்க எரர்ஸ் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் எடுத்தோ அது லாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா S3ல தான் போடுவாங்க. அந்த லாக்ஸ் S3ல எடுத்து போட்டே இருப்பாங்க. அந்த S3ல எடுத்து ஓபன் பண்ணி நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மானிட்டரிங் ஆர் அப்சர்வபிலிட்டி இந்த ரோலுக்கு போறவங்களுக்கு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா, அப்பதான் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த பர்சனுக்கு ஓவராலா அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற திங்ஸ் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அந்த இடத்துல ஒர்க் பண்றேன்னு தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது போல இருக்கு, ஆனா அவனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா, இது ரொம்ப பெரிய ரோல் தான், நல்ல ரோல் தான். நீங்க மானிட்டர் ரோலுக்கு அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல எந்த ப்ராப்ளம் நடக்குது, ப்ராப்ளம் நீங்க ஐடென்டிஃபை பண்ண அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா, ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா எப்படிலாம் ஓவர் கம் பண்ணுவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்சர்வபிலிட்டி சைஸ் லாகின் ஏபிஐ ஸ்லோ பிகாஸ் டிபி query is slow. புரியுதுங்களா, அதுல டிபி query ஏதோ டேட்டா சம்திங் ஸ்லோவா இருக்கிறதுனால தான் அந்த லாகின் ஏபிஐ வந்துட்டு ஸ்லோவா இருக்கு, உள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத இந்த ஏபிஐ அவருக்கு ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஓகே, ஒன் லைன் சம்மரி, எக்ஸ்பிளைன் த ப்ராமிட்டியஸ் ஆர்கிடெக்சர். இது இருக்கட்டும், இதோட பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், லாக்ஸ் எடுத்திருக்கோம், கிராஃபானால போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அது ஒரு நோட்டிபிகேஷன் நமக்கு ரிசீவ் ஆகணும்ல, இந்த ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா அலாட்டிங் மேனேஜர் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்றாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் ஈஸி டு இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும், நோட் எக்ஸ்போர்ட்டரையும் ப்ராமித்தியஸையும் நான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அது பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளோ தூரம் இதுக்குள்ளெல்லாம் கேட்பாங்கன்னா ஆக்சுவலி இவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும்பா. ஆனால் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னு தெரியல, படிச்சதை கிளியரா படிச்சுட்டு போயிடுங்க, எனக்கு தெரியாது, படிச்சதை கிளியரா படிச்சுக்கோங்க. பட்
ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஆஃப் பண்ணிடு. டூல எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு மானிட்டரிங்ல தான் என்ன கலெக்ட் பண்ணுவாங்க, மெட்ரிக்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஐ அம் கோயிங் டு லான்ச் த இன்ஸ்டன்ஸ். நான் 2 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ண போறேன். ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராமித்தியஸை இன்ஸ்டால் பண்ண போறேன். இன்னொரு இன்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு ஐ அம் கோயிங் டு பி இன்ஸ்டால் தி நோட் எக்ஸ்போர்ட்டர். சரி, நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா அந்த நம்ம தியரி எடுத்து உள்ள போனோம். 2 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஒண்ணுத்துல வந்துட்டு ஐ அம் கோயிங் டு பி இன்ஸ்டால் தி ப்ராமித்தியஸ். ஓகே, சோ இதுக்கு நான் நேம் வந்துட்டு ப்ராமித்தியஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், இன்ஸ்டன்ஸ் உடைய நேம். ஸோ அண்ட் தென் கம் டவுன். அமேசான் லினக்ஸ்ல தான் நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போறேன். அண்ட் தென் கம் டவுன். ஸோ இங்க வந்துட்டு கீபேர் ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் கீபேர். ஸோ ஒன்ஸ் கீபேர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராமித்தியஸ் வந்துட்டு எந்த போர்ட் நம்பர்ல ஒர்க் ஆகும்பா? 9090ல ஒர்க் ஆகும். ரைட் நவ இது லான்ச் விசார்ட் 9ல இருக்கு. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணி அலோ பண்ணிக்கிறேன். சரிங்களா? அண்ட் தென் ஐ எம் கிவிங் லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் இங்கேயே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 2 இன்ஸ்டன்ஸ் நான் வந்து லான்ச் பண்ண போறேன். ஒன் இஸ் ஃபார் ப்ராமித்தியஸ், another one is for node exporter. நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம ப்ராமித்தியஸை இன்ஸ்டால் பண்ணா ப்ராமித்தியஸ் ஒன்லி மானிட்டரை தான் பண்ணும். யாரை மானிட்டர் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம மானிட்டர் பண்ண போறோம். ஓகேவா? நம்மளுடைய இதுல தான் நம்ம ப்ராமித்தியஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராமித்தியஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே அந்த இன்ஸ்டன்ஸ் யாரை மானிட்டர் பண்ணணும்னா இட் வில் பி ஹேவிங் 10 or 100 எவ்வளோ சர்வர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சிபிள் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, மாஸ்டரா ஒன்று வச்சுக்கிட்டு நிறைய ஸ்லேவ் நோட மானிட்டர் பண்றது, நிறைய ஸ்லேவ் நோட கண்ட்ரோல் பண்ணும். பட் இட் செல்ஃப் இட் வாஸ் நாட் டூயிங் எனிதிங். அது என்ன பண்ணும், மற்ற சர்வர் என்ன பண்ணிக்கும், லைக் இன்ஸ்டால் பண்றதோ இது. பட் அந்த ஓன் சர்வர்ல அது இன்னும் நடக்காது. இதுல ஜஸ்ட் என்னது, இது ஒரு ப்ராமித்தியஸ் சர்வர். இந்த ப்ராமித்தியஸ் சர்வரை எதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 3 இன்ஸ்டன்ஸ்லாம் நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே என்னது, மானிட்டர் பண்ண போற சர்வர். அந்த சர்வர்ல என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்ட்டு நீங்க செக் பண்ண போற சர்வர். ஸோ ஹியர் ஐ எம் நேமிங் இட் அஸ் அ நோட் எக்ஸ்போர்ட்டர். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த சர்வரை தான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராமித்தியஸ் இதுல இன்ஸ்டால் பண்ணி இந்த சர்வரை நம்ம மானிட்டர் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ரெண்டுமே சேம் தான். எதுலையுமே நான் என்ன பண்ணல, எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. கரெக்டா? ஸோ இப்போ ப்ராமித்தியஸ்ல போய் நம்ம என்ன பண்ணணும், ப்ராமித்தியஸை இன்ஸ்டால் பண்ணணும் இந்த ப்ராமித்தியஸ் இன்ஸ்டன்ஸ்குள்ள. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த ஸ்டேட்டஸ் செக் வரட்டும். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள வந்து இது நான் நேற்று உங்களுக்கு ஷேர் பண்ணல, சும்மா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா அந்த வேர்ட் டாக்குமெண்ட்? அப்சர்வபிலிட்டி மானிட்டரிங்னா என்னது, ப்ராமித்தியஸ், மெட்ரிக்ஸ், லாக்ஸ், ட்ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் டாக்குமெண்ட் குரூப்லேயே போட்டிருப்பேன் பாருங்க. சரியா? ஸ்கிராப்னா எதுவும் கிடையாது. லைக் அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்றது தான் ஸ்கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. Prometheus pulling and fetching the matrices from the application or server at the regular intervals. ஓகேவா? இந்த Prometheus என்ன பண்ணும் அப்படின்னா மெட்ரிக்ஸஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணும். யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணும், அப்ளிகேஷன் ஆர் சர்வர். இப்போ அந்த சர்வர் தான் யார் நமக்கு, நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த சர்வருடைய டீடைல்ஸ் இந்த Prometheus வந்துட்டு ஃபெட்ச் பண்ண போகுது. யாரு புஷ் பண்ண போறாங்க, நோட் எக்ஸ்போர்ட்டர்ல இருந்து ப்ராமித்தியஸ்க்கு புஷ் பண்ண போறாங்க. கான்செப்ட் புரியுதா? ப்ராமித்தியஸ் தான் வந்துட்டு மானிட்டர் பண்ண போறாங்க. யாரை மானிட்டர் பண்ண போறாங்க, நோட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ப்ராமித்தியஸ் இஸ் இன்ஸ்டால்ட் ஆன் அ சென்ட்ரல் மானிட்டரிங் சர்வர். நீங்க அப்படியே ஆன்சிபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சிபிள் தான் நமக்கு ஹெட், அதுதான் கண்ட்ரோல் பண்ணும் எல்லாரையுமே, ஸ்லேவ் நோட்ஸ் எல்லாத்தையுமே. ஓகேவா? while the node exporter runs on a each target server being monitored. இந்த லைன் புரிஞ்சுச்சா? ப்ராமித்தியஸ் தான் ஒரு சென்ட்ரல், ஆன்சிபிள் மாதிரி தான்ப்பா. மாஸ்டர் ஒர்க்கர் நோடு, இந்த ஸ்லேவ் நோடு நீங்க பார்த்து, லைக் மாஸ்டர் ஒர்க்கர்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ல நீங்க ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸ்லேவ்ல நம்ம என்ன பண்ணுவோம், பைத்தான் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே மாதிரி இதுல நோட் எக்ஸ்போர்ட்டர்னா நோட் எக்ஸ்போர்ட்டர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுவோம். ப்ராமித்தியஸ்ல we are going to be installing the Prometheus. அதுக்கப்புறம் கான்ஃபிகர் பண்றதுக்கு இதோடைய ஐபி அட்ரஸ் நம்மளுடைய ப்ராமித்தியஸ் கிட்ட கொடுத்து வச்சிருப்போம்.
அங்க நம்ம என்ன பண்ணுவோம், inventory.txt ஒரு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஐபி அட்ரஸ் கொடுத்து வச்சிருப்போம். அட்மோஸ்ட் அங்க என்னடா ரோல் பிளே பண்றாங்க, ஐபி அட்ரஸ் தான் என்ன பண்றாங்க, கான்ஃபிகர் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? ஸோ அதுக்கப்புறமா இதுதான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு wget கமாண்ட். இது எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னா, யூ கேன் கெட் ஃப்ரம் ஹியர் ஆல்சோ. Prometheus download. Prometheus downloadனு கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா நீங்க உள்ள வருவீங்க. ஸோ இங்க தெரியுதா, Prometheus இருக்காங்க, அலர்ட் மேனேஜர் இருக்காங்க, கன்சோல் எக்ஸ்போர்ட்டர், கிராஃபைட் எக்ஸ்போர்ட்டர், அதுக்கப்புறமா நோட் எக்ஸ்போர்ட்டர் இருப்பாங்க. சரிங்களா? நோட் எக்ஸ்போர்ட்டர் மிஷின்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், மானிட்டர், நம்ம நோட் எக்ஸ்போர்ட்டர் மிஷின்ஸ் தான் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஓகே, இதை வந்துட்டு இதை தார் ஃபைலா வச்சிருக்காங்க. இப்போ இப்படி கொடுத்தனா என்னுடைய விண்டோஸ் மிஷின்ல என்ன ஆயிடும், ஓகே. சோ இந்த இத வந்துட்டு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு உள்ள லைக் zip ஃபைலா இங்க டவுன்லோட் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி zip ஃபைலா டவுன்லோட் ஆயிடும். சோ we are not supposed to do like this. நான் இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி, இந்த லிங்க் எதுவுமே கிடையாது. அப்படியே கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பின்னாடி என்ன இருக்கு, Prometheus Linux AMD 64 Tor.gz. ஓகேவா? Prometheus AMD 64. அப்படியே இங்க வாங்க. எங்கடா அது, இதுக்குள்ளதான் இருக்கா இந்த இது, இங்க பாருங்க, Prometheus Linux AMD 64 Tor.gz. இதுதான் அது வந்துட்டு GitHubல ஒரு ஃபைல்ல எங்கேயோ சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஜஸ்ட் ChatGPT கிட்ட இருந்து வாங்கிட்டேன். நான் வந்துட்டு லினக்ஸ்ல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுனால ஐ கெட் ஃப்ரம் தட் ஒன். ஓகேவா? இது டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு. இது எங்க போய் எடுக்கணும் அப்படின்னா, யூ கேன் கெட் அந்த தார் ஃபைல்ல இருந்து எடுத்து தான் நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான அது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிப்போம். நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ wget கமாண்ட் உங்களுக்கு தெரியும். எதுக்காகனா எனிதிங் டவுன்லோட் ஃப்ரம் தி இன்டர்நெட்னா நீங்க இப்படி கொடுத்து எடுத்துட்டு வந்துருவீங்களா. ஸோ இது எடுத்துட்டு வந்து கோ டு யோர் இன்ஸ்டன்ஸ்க்கு போயிட்டு, இப்போ ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட்டஸ் செக் பாஸ் ஆயிருக்கும். பாஸ் ஆயிடுச்சா? ஸோ ஒன்ஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ப்ரொமீத்தியஸ் இப்படி கனெக்ட் பண்ணி கோ டவுன் அண்ட் கிளிக் கனெக்ட். sudo su. ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இதுதான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட்னு கொடுங்க, ஸ்பேஸ் என்டர். டவுன்லோட் ஆகுதா? இது மாதிரி நம்ம டாம் கேட்ல பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். தார் ஃபைல தான் நம்ம அங்க அன்தார் பண்ணோம். தார்ன்னு கொடுத்து -xvzf கொடுத்து அந்த ஃபைலை கொடுத்து நம்ம அன்தார் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த தார் ஃபைலை வந்துட்டு அன்சிப் பண்றதுக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேக் திஸ் கமெண்ட். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, தாருன்னு கொடுத்து அந்த டேப் அடிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஃபைல் அப்படியே வந்துடும். எல்எஸ் கொடுத்து பாருங்க, you can see, then you will understand. இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கும், அதுக்கப்புறம் இது இன்ஸ்டால் ஆயிருக்கு. சரி, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது வந்துட்டு இங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. we need to install inside your opt. ஓகே, நான் இதை அங்க மென்ஷன் பண்ணாம வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, இது இங்க மென்ஷன் பண்ணாம இருக்கு. cd/opt. உங்க இந்த தார் ஃபைல் எல்லாமே நீங்க அதுக்குள்ளதான் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு அது பண்ணிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். நம்ம டாம் கேட் சர்வர் அங்க போய் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருப்போம். இது எப்படி ரிமூவ் பண்றது, rf கொடுத்துட்டு ஸ்பேஸ் இவன் மட்டும் வருவானா ஜிப் ஃபைலை ரிமூவ் பண்றதுக்கு? ஓகே, ரிமூவ் ஆகுது. ஸோ நம்ம தப்பா வந்துட்டு தப்பான பிளேஸ்ல டவுன்லோட் பண்ணிட்டோம். சிடி கொடுத்து /opt. வாட் இஸ் opt? ஆப்ரேஷன் ஃபைல்ஸ்ல என்ன இருக்கும்? எனக்கு ஓபிடிக்கு அப்ரிவேஷன் தெரியல. ஓபிடில என்ன இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இருக்கும் ஓபிடில? ஃபர்ஸ்ட் ஓபிடி எங்க இருக்கும்? ஃபைல் ஸ்ட்ரக்சர்லையா? ஓகே,
ஃபைல் ஹையரார்கி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓபிடி என்ன ஃபங்க்ஷன் பண்ணும்? அங்கதான் ஆட் ஆன் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லுங்க சரிங்களா. அண்ட் தென் கிவ் என்டர். இப்போ இங்க பாருங்க எல்எஸ் கொடுங்க, AWS இருக்கு. ஸோ நெவர் மைண்ட் தட் ஒன். அது ஏதோ AWSக்கான நம்ம ஒர்க் பண்றதால உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம், wget அப்படின்ற கமெண்ட் நம்ம இங்க தான் இன்ஸ்டால் அன்பேக் பண்ணணும். ஓகே, காப்பி திஸ் லிங்க் அண்ட் தென் கோ ஹியர், ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ls கொடுத்தா உங்களுக்கு இது வரும். அதுக்கப்புறமா tar -xvzfr vf தான் கொடுத்துட்டு என்டர் அடிங்க. ஜஸ்ட் டேக்ஸ் தான் அது. அண்ட் தென் ls கொடுத்தா உங்களுக்கு இது இருக்கும். யூ ஜஸ்ட் கெட் இன்சைட் யோர் ப்ராமித்தியஸ். ப்ராமித்தியஸ்க்குள்ள போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம என்ன கமாண்டை பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா ./prometheus.yaml அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. .yaml யாமல்னா அது ஃபைல். அந்த ஃபைலுக்குள்ள போய் நம்ம எடிட் பண்ணுவோம். நான் நோட் எக்ஸ்போர்ட்டர் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும்னு சொன்னோம்ல, அந்த யாமல் ஃபைலுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா we are just giving the IP address of the node exporters. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், I'm giving enter. So இப்போ what is the port number for your Prometheus? 9090. So இது செலக்ட் பண்ணி இங்க போய் கொடுத்து கோலன் கொடுத்து 9090. Did you open the 9090 port number in security group? No. So நம்ம என்ன பண்ணணும், அது போயிட்டு ஓபன் பண்ணி விடணும் ஃபர்ஸ்ட். இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆல் டிசிபினே கொடுத்துடலாம். பிகாஸ் நம்ம ரெண்டுத்துக்குமே வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், ஒரே இதுதான் செக்யூரிட்டி குரூப் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, எடிட் பவுண்ட்ல போயிட்டு ஆட் செக்யூரிட்டி குரூப்ல ஆல் டிசிபி அப்படின்னு கொடுத்துக்கோங்க, டெலிட். ஓகே, இங்க வந்துட்டு இது அண்ட் தென் ஐ எம் கிவிங் சேவ் ரூல்ஸ். புரிஞ்சிருச்சா? இப்போ ஆல் 9019 ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராமித்தியஸ் உடைய போர்ட் நம்பர். இப்போ ஆல் டிசிபின்னு கொடுத்துருக்கேன் பிகாஸ் அகைன் நோட் எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு போர்ட் நம்பர் வரும் 9100. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் எக்ஸ்போர்ட்டருடைய போர்ட் நம்பர் வந்துட்டு 9100. நான் இதை ஷேர் பண்றேன் இந்த டாக்குமெண்ட் திருப்பியும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டோமா? இப்போ இங்க வந்து 9019 கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், கண்டினியூ டு சைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கேன் யூ சி ப்ராமித்தியஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ யூ காய்ஸ் நோ ஹவு டு ஒர்க் வித் யர் ஜென்கின்ஸ். நம்ம ஜென்கின்ஸ்ல என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுவோம்ல, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் லினக்ஸ் அப்படின்னு கொடுத்து. சரவணன், வாட் இஸ் த போர்ட் நம்பர் ஃபார் ஜென்கின்ஸ்? வாட் இஸ் த டைரக்டரி ஆஃப் தி ஜென்கின்ஸ்? எங்க ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகியிருக்கும்? குட். டாக்கர் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கும்? /var/libvish/docker. டாக்கர். ஓகேவா? ஸோ ஓகே, இதுதான் உங்களுடைய ப்ராமித்தியஸோடைய பேஜ். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுதா ப்ராமித்தியஸ்ல இப்படிதான் நமக்கு டேஷ்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். லைக் நோட் எக்ஸ்போர்ட்டர் எதுல பண்ண போறீங்கன்னா, எந்த சர்வரை நீங்க மானிட்டர் பண்ண போறீங்களோ அந்த சர்வர்ல தான் நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணணும், நோட் எக்ஸ்போர்ட்டரை இன்ஸ்டால் பண்ணணும். இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்துட்டு ஒர்க் ஆகும், நோட் எக்ஸ்போர்ட்டரும் ப்ராமித்தியஸும். நீங்க இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், ஒரே சர்வர்லயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் we are having the different port numbers. ஓகேவா? ஒரே சர்வர்லயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்ல வேற வேற சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணியும் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அது அதே சர்வரே மானிட்டர் பண்ணிக்கோன்னு அர்த்தம். நீங்க வந்துட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அது அந்த சர்வரை போய் மானிட்டர் பண்ணுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். லோக்கல் ஹோஸ்ட்னா இது ஒரு இந்த மிஷின்ல நான் லோக்கல் ஹோஸ்ட் எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணா இதே சர்வரை போய் மானிட்டர் பண்ணு. ஐபி அட்ரஸ் நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டேன்னா அந்த சர்வரை போய் மானிட்டர் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ கம்பைன் பண்ணிட்டு கனெக்ட். ஸோ இப்போ நான் ப்ராமித்தியஸ்லேயே நோட் எக்ஸ்போர்ட்டரையும் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா நான் எப்படிப்பா செக் பண்ணுவேன்? போர்ட் நம்பர் மாத்தி போட்டேன்னா ஐ கேன் ரீடைரக்ட் டு தி நோட் எக்ஸ்போர்ட்டர். சர்வீஸும் அப்படிதான். இஃப் சம்மன் வில் ஆஸ்க் யூ, என்ஜினிக்ஸையும் ஹெச்டிடிபியையும் நான் ஒரே இன்ஸ்டன்ஸ்ல லான்ச் பண்றேன், எப்படின்னா
அவுட்புட் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க, என்ன சொல்வீங்க? யூஆர் இன்ஸ்டாலிங் த என்ஜினிக்ஸ் அண்ட் ஹெச்டிடிபிடி ரெண்டுமே வெப் சர்வர் தான். நீங்க என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்குமே ஒர்க் பண்ணி அவுட்புட் பார்க்கணும். இதுல வேற பேஜ் வரணும், அதுல ஒரு வேற பேஜ் வரணும். போர்ட் நம்பரை மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், :80 கொடுத்தா இந்த அவுட்புட் வரணும், :8080 கொடுத்தா எனக்கு இந்த அவுட்புட் வரணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்தி கொடுத்துக்கலாமா? என்ஜினிக்ஸோடைய கான்ஃபிக் ஃபைல்ல போயிட்டு போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், ஹெச்டிடிபியோடைய போர்ட் கான்ஃபிக் ஃபைல்ல போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன கான்ஃபிக் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுவோம், etc/config அந்த http.config சம்திங் இருக்கும்ல, அது மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எந்த கான்ஃபிக் உள்ள போகணும் அப்படின்ட்டு. Here I am giving sudo su. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே இதுக்கே வாங்க. ஹியர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவுட்புட்டையும் பார்த்துட்டோம். ஸோ யூ கேன் கிவ் திஸ் ஆல்சோ. ஓகே, இதுவும் நீங்க கொடுக்கலாம், அவுட் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு இதையே நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க அம்பேர்சன் கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், திருப்பியும் நீங்க வேற ஒரு இதை கூட ரன் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வரும். இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஹியர் இது அப்படியே இருக்கட்டும், இதுக்குள்ள நான் இன்னும் போகல. இதுதான் ப்ராசஸிங்காக நான் எழுதி வச்சிருக்கிறது, உங்களுக்கு சொல்றேன் லாஸ்டா. கோர்னு யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோர், ஆமா. இப்போ நம்ம பெர்சன்டேஜ் பாக்குறீங்கல்ல, சிபியூ யூட்டிலைசேஷன் 60% அப்படின்னு சொல்லிட்டு, 60%னா எவ்வளோ அதை யூஸ் பண்ணி, அதோடைய கோர் வந்துட்டு 2 கோர்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 விர்ச்சுவல் சிபியூ தான் மோஸ்டா யூஸ் பண்றோம். 2 விர்ச்சுவல் சிபியூனா என்னது, 2 கோர் தான். ஓகேவா? 1 விர்ச்சுவல் சிபியூ வந்துட்டு 1 கோர். இங்க ஏதாச்சும் டேபிள் மாதிரி போட்டிருக்கா? ஓகே, இங்க தெரியுதா 0.1% வந்துட்டு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளவுப்பா யூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, 10% ஆஃப் தி 1 கோர். இங்க 0.5னா யூசிங் தி ஹாஃப் ஆஃப் தி கோர் யூஸ் பண்ணிட்டாங்க. 2.0னா யூசிங் தி ஃபுல் 2 கோர்ஸையும் அதை யூஸ் பண்ணிடுச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்களேன், உங்களுக்கு புரியும். 0.1னா 10%. இப்போ 2 கோர் 200னா அப்ப எத்தனை சிபியூ அதுல இருக்கு? 200%னா எவ்வளவு சிபியூ, எவ்வளவு கோர்? 200%. எவ்வளவு கோர்னு சொல்லுங்க. 300%னா 50%னா புரியுதா? 75%னா 3/4 கோர்ஸ். உங்களுக்கு புரியுதா? இது கொஞ்ச நேரம் பாரு, இந்த எக்ஸாம்பிள் பாரு, இங்க கொடுத்துருக்காங்க பாரு. இது பாரு, எது ரிஸ்கி, எது வந்துட்டு ஓவர்லோடட், எது வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்றதே 2 கோர்ஸ் தான். 2 கோர்னு நினைக்காதீங்க, கோர்ன்றது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், சரியா? ஆக்சுவலி நீங்க சிபியூனே உங்க மனசுல நினைச்சுக்கோங்க, சரியா? நீங்க ரொம்ப டெக்னிக்கலா கோர்னு சொன்னா உங்களுக்கு புரியணும். சிபியூ தான் அவங்க கோர்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கோர் அவைலபிளா இருக்கணும், இவ்வளோ அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 10% தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 0.1 தான் நீங்க யூஸே பண்ணிருக்கீங்க. 0.2 அப்படின்னா எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க? 20% தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா நிறைய கோரை வச்சிருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். தே ஆர் ஜஸ்ட் 20% தான் வந்துட்டு மேக்ஸிமமாவே வச்சிருப்பாங்க அவைலபிலிட்டியில. உங்களுக்கு யூஸ் பண்ணணும் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஃபார்மேட் பண்ணுவாங்க. புரியுதா? இப்போ 50%னா அவங்க எவ்வளவு கோர் வச்சிருக்கணும் ஆக்சுவலி? இப்போ 0.9னாலே 1 கோர் வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு என்னதான் ரிஸ்கி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹெல்த்தியா இருக்கணும்னா பாத்துக்கோங்க, அட்லீஸ்ட் ஒரு 1.5 கோர் அளவுக்கு வச்சு டிஃபரன்ஸ் இருந்தாதான் தட் சர்வர் இஸ் ஹெல்த்தி ஸ்டேட். நம்ம 4 கோர்னா இந்த 4 விர்ச்சுவல் சிபியூ நம்ம எடுத்து யூஸ் பண்றோமா? மோஸ்டா நம்ம 2 கோர் தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ்ல, கரெக்டா? அதுல 1.8 வந்துச்சுன்னா அது என்னது, ஓவர்லோட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 1 கோர்னா 0.7 கொடுக்கணும். அவங்க என்ன ரொம்ப கேப் கொடுக்குறாங்களா இல்ல ஒரு மாதிரி ஆவரேஜா கொடுத்தா ஓகே, ரிஸ்கி, ஓவர்லோடட், அப்புறம் ஹெல்த்தி அப்படின்னு சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும். இப்ப புரிஞ்சுச்சு உனக்கு? இதுல என்ன இருக்கு இங்க பாரு, 1.0 யூசிங் தி 1 ஃபுல் கோர்னு கொடுத்துருக்காங்க. உனக்கு புரிஞ்சு சரவணன்? கோர்னா எதுவும் இல்ல, சிபியூ தான். ஓகேவா? இப்போ 60% அப்படின்னு சொல்றாங்கப்பா. 60%ல எவ்வளவு கோர் அது யூஸ் ஆயிருக்கு சொல்லு? அவ்வளவுதான்.
0.6 யூஸ் ஆயிருக்கு. 200% வந்துட்டு யூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு கோர் யூஸ் பண்ணிருக்காங்க? 200% யூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எவ்வளவு கோர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம்? 200% வந்துட்டு யூட்டிலைசேஷன் ஆகிருக்கு. அப்ப எவ்வளவு கோர் வந்துட்டு யூட்டிலைசேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம்? ஆன்லைன்ல யாராச்சும் சொல்லுங்க. 200% யூஸ் பண்ணிட்டாங்களாம். அப்பனா எவ்வளவு கோர் யூஸ் பண்ணிருக்காங்க சரவணா? 2 கோர். 500%னா 5 கோர். 98%னா எவ்வளவு கோர்? 98% எவ்வளவு கோர்டி? 98%னா எவ்வளவு கோர் யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லு? 0.98. ஈஸியா தானே இருக்கு. 75%னா எவ்வளவு கோர் யூஸ் பண்ணிருக்காங்க? 3%னா எப்படி கேட்க மாட்டாங்க, அது 10ல தான் கேட்பாங்க. 0.03 தான். ஓகேவா? இப்போ கொஞ்சம் புரியுதா? ஏதோ இதை கொஞ்சம் போய் வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்க, சரியா? ரியல் டைம் சிஸ்டம் ஷுட் நெவர் லீவ் அட் தி 90 to 100% ஆஃப் CPU அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இவ்வளோ லோட் அதிகமா இருக்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ டிபிக்கலி இந்த CPU நீட் 1 to 4 கோர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போ 400% ஆச்சு அதுக்கு தேவைப்படும், அப்போ அது ரன் ஆகும் அப்படின்ட்டு. CPU நீட் 2 அப்ளிகேஷன் பொறுத்து இந்த அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ 4 கோர் வேணும், 8 கோர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டு அது பண்ணுவாங்க. நவ் ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் தி நோட் எக்ஸ்போர்ட்டர். நோட் எக்ஸ்போர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணா அதுக்கு ப்ரொமீத்தியஸ் வேணும், அது ரெண்டுமே சேர்ந்து தான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், சிடி கொடுத்து ஆப்டுக்குள்ள போயிடுறேன். ஓகே, cd / opt and I'm giving enter. இதுக்குள்ள வந்து copy this one, go here, paste it over here, ls tar-xvf. மேம்க்கு சொல்லிடலாம் வரமாட்டேன்னு சொன்னேன், திருப்பி மேம் கால் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கா? ஒரு 2 minutes இருங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 minutes இருங்க.
ஓகே, இப்போ அப்படியே கவனிங்க. இப்போ இது இன்ஸ்டால் தான் பண்ண போறேன் சரிங்களா? வெறும் இப்போ இந்த லிங்க் எடுத்துட்டு போயிட்டு நோட் எக்ஸ்போர்ட்டர்ல நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். கம் ஹியர் அண்ட் தென் ஓகே, ஆல்ரெடி இன்ஸ்டால் தான் பண்ணிட்டோமா? எடுத்து காப்பி பண்ணிட்டு போயிட்டு டேப் அடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ எல்எஸ் கொடுங்க. ஸோ கெட் இன்சைட் திஸ் நோட் எக்ஸ்போர்ட்டார். இங்க வந்துட்டு எல்எஸ் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நோட் எக்ஸ்போர்ட்டார்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா சேம் இப்போ எப்படி நம்ம டாட் ஸ்லாஷ் கொடுத்து நோட் எக்ஸ்போர்ட்டார் கொடுத்து டேப் அடிங்க. ஸோ இட் கெட் ஸ்டார்டட். வாட் இஸ் த போர்ட் நம்பர் ஃபார் தி நோட் எக்ஸ்போர்ட்டார்? 9091 9100. ஓகே, நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்துட்டு ஓபன் ஆயிடுச்சு. ஸோ ஹியர் யூ கேன் யூ சி மெட்ரிக்ஸ் இங்கே தெரியுது. இல்லை நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கனாலும் அது என்ன ஆகும், உங்களுக்கு மெட்ரிக்ஸ் காமிக்கும். இங்க பாத்தீங்களா டேட்டா, இவ்வளோ பெரிய டேட்டா ஷீட் வந்துட்டு உங்களுக்கு கலெக்ட் ஆகும். ஸோ ஹியர் நம்ம இது என்ன பண்ணணும்னா கிவ் தி கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நீங்க எதுக்கான டேட்டாவை சர்ச் பண்றீங்களோ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல என்னென்ன யூசர்ஸ் இருக்கு, யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, எவ்வளவு யூட்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னு நம்ம செக் பண்றது. ஸோ யூ கேன் கிவ் ஹியர் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட். இப்போ இது மேனுவல் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, இவ்வளோ நிறைய டேட்டா செய்யுமே சரிங்களா. ஃபார் தட் நீங்க என்ன பண்ணுவீங்க, இது வந்துட்டு கிராஃபானால நம்ம கனெக்ட் பண்ணி இது பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வாட் we need to do means இந்த இது இருக்குல்ல இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர், இது எது கூட போய் நம்ம கனெக்ட் பண்ண போறோம், ப்ரொமீத்தியஸ் கூட போய் கனெக்ட் பண்ண போறோம். அது எந்த ஃபைல்ல கனெக்ட் பண்ணுவோம்னு சொன்ன prometheus.yml. ஓகே, அதுல போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம் டு யோர் ப்ரொமீத்தியஸ். இதுக்குள்ள வந்து இங்க ஆல்ரெடி ப்ரொமீத்தியஸ் ரன் ஆயிட்டு இருக்கா? ஆமா, இது ரன் ஆயிட்டு இருக்கு. இது கண்ட்ரோல் சி அப்படின்னு கொடுங்க. சி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ஃபைல் இங்க தான் இருக்கு, அந்த ஃபைல் இருக்கா prometheus.yaml அப்படின்னு சொல்லிட்டு I'm giving nano prometheus.yml. nano கொடுக்கலாமே, vi கொடுக்கலாமே, nano தான் ஈஸியா இருக்கும். ஆமா, vi கலரா காமிக்குது போல, அது கொஞ்சம் இதுவா தான் காமிக்கும். ஓகே, இது கொடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஜாப்னு கொடுத்து இந்த நேம் கொடுத்துருக்காங்கல்ல டார்கெட்ல. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி திருப்பியும் அகெயின் பேஸ்ட் பண்ணி இந்த டார்கெட்ஸ்ல என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த லோக்கல் அந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் இருக்குல்ல அவங்களுடைய ஐபி அட்ரஸையும் கோலன் போட்டு எந்த இதை நம்ம கொடுக்கணும், போர்ட் நம்பரை 9100 அப்படின்னு நம்ம கொடுக்கணும் சரிங்களா. அதை நம்ம இங்க ஆட் பண்ணிக்கணும். ஐம் கிவிங் இன்சர்ட் மட்டும் கொடுக்க கூடாது. ஓகே, கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க நேம் நம்ம என்னன்னு மாத்தணும், நோட் எக்ஸ்போர்ட்டர் ப்ரொமீத்தியஸ் அப்படின்னு மாத்தக்கூடாது. ஹியர் ஐம் கிவிங் நோட் அண்டர்ஸ்கோர்னு இருக்கா, இதுன்னு இருக்கா பாருங்க, அண்டர்ஸ்கோர் நீ கொடுக்கலாம். அதோட நேம் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் தான் மென்ஷன் பண்ணணும் சரியா. இதுல அண்டர்ஸ்கோர் எக்ஸ்போர்ட் ஸ்பெல்லிங் கரெக்டா, எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு இருக்கு, நோட் எக்ஸ்போர்ட்டர் ஆர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே வாங்க. இங்க வந்து இது யாருடைய ஐபி போர்ட் நம்பரை மாத்திரலாம், 9100. ஐபி அட்ரஸ் வந்துட்டு இது ப்ரொமீத்தியஸ். நான் எதை கனெக்ட் பண்ண போறேனோ அதோடைய பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கம் ஹியர், ரைட் கிளிக், பேஸ்ட் கொடுத்துட்டு இங்க வந்துருங்க.
எல்லாமே கொடுத்தாச்சுல. எஸ்கேப் கோலன் WQ எக்ஸ்க்ளமேட்டரி சேவ். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, டாட் ஸ்லாஷ்னு கொடுத்து ப்ரொமீத்தியஸ் தானே. ஓகே, ஸோ இப்போ திருப்பியும் இந்த இதை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணி ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் அகெயின் கோலன் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் போயிடுச்சு. ஸ்க்ரீன் போயிடுச்சா? தனுஷ் ஜாயின் பண்ணலையா? ஓடிடுவான் அந்த பையன். கையில பிடிச்சிட்டா கூட்டிட்டு வர முடியும். மண்டேல இருந்து வரட்டும். வரேன்னு சொன்னா ஆஃப்லைன்ல. ஓகே, இங்க வந்து என்ன நம்பர் கொடுக்கணும்? நம்ம 90 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதுல டிபிஎஸ் டார்கெட்ஸ் அப்படின்னு கொடுங்க. கேன் யூ சி உங்களுடைய நோடு? நான் இது ஃபர்ஸ்டே ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்துருக்கணும். இந்த டார்கெட்ஸ்ல முன்னாடி இவங்க மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணதுனால தான் யார் வந்திருக்கா? இந்த நோடு எக்ஸ்போர்ட்டர் வந்திருக்காங்க. நீங்க யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, லைக் எந்தெந்த நோடு எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்றீங்களோ அவங்க எல்லாமே எங்க லிஸ்ட் ஆயிட்டே வருவாங்க. இங்க லிஸ்ட் ஆகிக்கிட்டே வருவாங்க அந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாமே. அதுல நம்ம எது மூலமா பார்க்கலாம்? நம்மளுடைய ப்ரொமீத்தியஸ் மூலமா we can see here. அதோடைய மெட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம இங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூ ஆர் நாட் சப்போஸ் டு அதுக்குள்ள உள்ள போய் நீங்க செக் பண்றீங்கல்ல, அப்படி ஆக்சஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இதுல என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? இது கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, they will check the status மெட்ரிக்ஸ். 50 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? ஸ்கிராப் டைம் அவுட் 10 செகண்ட்ஸ். 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் இந்த ட்ராப் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது நீங்க ரெஃப்ரெஷ் பண்ண இங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஸ்கிராப் டைம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ 8 செகண்ட்ஸ் 11ல இருக்கா? இப்போ பாருங்க, லாஸ்ட் ஸ்கிராப் வந்துட்டு 11 செகண்ட்ஸ் எகோ எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்ச நேரம் ஸ்கிராப் பண்ணீங்கன்னா இட் வில் இந்த ஸ்கிராப் டைம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸ்கிராப்னா அது என்ன பண்ணா டேட்டாஸ் எடுக்குதுப்பா. அந்த டேட்டாஸ் தான் இங்க எடுத்து வச்சிருக்குது பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க லாக் கலெக்ட் பண்ணணும்னா இதோட லாக் எல்லாம் கலெக்ட் பண்ணி S3லயோ இதுலயோ போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தோடைய லாக் ஆக்சுவலி லாக்ஸ்னா அது அப்புறம் பர்டிகுலர் எதோட லாக்ஸ் கண்டிப்பா எடுத்து வைக்கும். நம்ம நேற்று சொன்னோம்ல மெட்ரிக்ஸ்னா இதோட மெட்ரிக்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. வாட் ஆர் த மெட்ரிக்ஸ்? CPU usage, disk usage, HTTP request, API record, API calls, அதுக்கப்புறமா எரர் ரேட் மேம். எதோடது? எரர் ரேட். எரர் ரேட். அதுக்கப்புறமா இது டிஸ்க் ஸ்பேஸ் நோனா டிஸ்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும்? எடுத்து வைக்கும். சரிங்களா? அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ்க்குள்ள போனீங்கன்னா டார்கெட்ஸ்ல தான் நீங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு யூசரை நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. ஹியர் TSDB ஸ்டேட்டஸ் இதுக்குள்ள வந்து இங்க நம்ம யாரெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் 9090ல யார் இப்ப நம்மளோட இன்ஸ்டன்ஸ் தான் லோக்கல் ஹோஸ்ட்னு காமிச்சிருக்காங்க. 9090ல ரன் ஆகுது. இந்த இன்ஸ்டன்ஸ் இப்ப நம்ம கனெக்ட் பண்ண இன்ஸ்டன்ஸ் தானே இவரு 18.16. ஸோ இதெல்லாமே நீங்க இங்க செக் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கா, என்னென்ன ஜாப்லாம் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு, ப்ரொமீத்தியஸ் ஜாப் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நோட் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டன்ஸோட நேம் கொடுத்து ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஏதோ புரிஞ்சிச்சா? இன்னும் கொஞ்சம் நடத்துறேன். இதுல எப்படி கிராஃபானாவை நம்ம கனெக்ட் பண்றது. ஸோ கிராஃபானா நம்ம எதிர இன்ஸ்டால் பண்ணணும்னா we need to install in the Prometheus only. கிராஃபானா அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குற டேட்டாஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டேட்டா? என்ன நடக்குது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இட் இஸ் பிட் டிஃபிகல்ட் ரைட்? இவ்வளோ பெரிய டேட்டாஸ் எடுத்து கொடுத்து நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களால படிக்க முடியுமா? என்ன நடக்குது, எதுக்காக இதுக்குள்ள போறாங்க, எதுக்காக இதுக்குள்ள வராங்க அப்படின்றது we can't able to analyze. ஓகேவா? இதை வந்துட்டு பியூட்டிஃபுல் டேஷ்போர்டா பார்க்கறதுக்கு தான் we are using the Grafana. ஓகே, இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுலயே போய் தனியா கூட நம்ம பார்த்துக்கலாம். பட் இதுல நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நான் இந்த இதை வந்துட்டு ஷேர் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா 2 இன்ஸ்டன்ஸ் எனக்கு என்ன பண்ணணும், இதுல கனெக்ட் பண்ணி அதுல வந்துட்டு எனக்கு நோட் எக்ஸ்போர்ட்டர் 2 காமிக்கணும். திஸ் இஸ் யுவர் அசைன்மெண்ட். புரிஞ்சுச்சா? நோட் எக்ஸ்போர்ட்டர்ல டார்கெட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஐ வாண்ட் டு சி இந்த எதுல பார்த்தோம் அது இதுக்குள்ள இருக்குல்ல இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் எனக்கு நீங்க கனெக்ட் பண்ண 2 காமிக்கணும். ப்ரொமீத்தியஸ் வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா நீங்க அதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா அந்த ப்ரொமீத்தியஸ் உங்களுக்கு இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. இது உங்களுடையது. இது உங்களுக்கு டேட்டா காமிக்கல பட் இங்க உங்களுக்கு டேட்டா காமிக்கும் சரியா. ஸோ இதுதான் டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு பிளேஸ். இது வந்துட்டு எதுக்காக ப்ரொமீத்தியஸ் எதுக்காகனா ஜஸ்ட் ஃபார் மானிட்டரிங். இந்த ஸ்டேட்டஸ்ல டிபிஎஸ் ஸ்டேட்டஸ்னா டைம் சீரிஸ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த டைம்ல எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ல எடுத்துக்கிட்டே இருக்கும். டைம் ஸ்டாம்ப் மாதிரி ஃபார்மேட் நம்ம நேற்று சொன்னோம்ல அது. அப்புறமா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டாப் அண்ட் ஹெச் டாப்? டாப் கமாண்ட்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? சிபியூல ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சிபியூல இப்போ நான் இது என்ன பண்றேன் நோட் எக்ஸ்போர்ட்டர் வேணா உங்களுடைய ப்ரொமீத்தியஸ் வந்துட்டு நான் ஐ அம் கோயிங் டு கனெக்ட் மை ப்ரொமீத்தியஸை போயிட்டு கனெக்ட் பண்றேன். இங்க ப்ரொமீத்தியஸ் தானே இருக்கு. ஓகே இது நான் வந்துட்டு கட் பண்ணிட்டு ஐ அம் கிவிங் டாப் கிவிங் என்டர். இதுல வந்துட்டு உங்களுக்கு சிபியூ பத்திலாம் காமிக்குது. சிபியூ வந்துட்டு காமிக்கும் பட் டாப்லயும் ரன்னிங் ப்ராசஸ் காமிக்கும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டாப் அண்ட் சிபியூ? இன்னொன்று மெயின் திங் இந்த கிராஃப் மாதிரி வரும் அதையும் காமிக்கணும். கண்ட்ரோல் சி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஹியர் ஐ எம் கிவிங் டாட் ஸ்லாஷ் ப்ரொமீத்தியஸ் என்டர். இதுக்குள்ள போயிட்டு ஓகே இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன் சிபியூ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே நோடு சிபியூ அப்படின்னு இருக்குல்ல நோடு சிபியூ இப்போ ப்ரொமீத்தியஸே லைக் நோடையே நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே சிபியூன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி பாருங்க நம்மளுடைய சிபியூ உங்களுக்கு காமிக்கும். நோடு சிபியூனா இப்போ நோடோடது காமிக்குது. இதை வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் கிராஃப். கிராஃப்ல உங்களுக்கு கிராஃப் மாதிரி இதுலயே கூட காமிக்கும். ஆனா இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாலாம் இருக்காது கம்பேர்ட் டு கிராஃபானா லெவலுக்கு கொடுக்காது. பட் ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கும் கிராஃபை வந்துட்டு இது சிமுலேட் பண்ணி காமிக்கும். ஓகே யூட்டிலைசேஷன் அதிகமாச்சுன்னா இட் வில் ஷோஸ் டு யூ சம்திங். கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி காமிக்குதா? இதுல நீங்க சிபியூ மட்டும் செக் பண்ண முடியாது, வேற எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். சிபியூ இருக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு HTTP ரெக்வஸ்ட், அதுக்கப்புறம் டிஸ்க் ஸ்பேஸ் ரெக்வஸ்ட். ப்ரொமீத்தியஸ் HTTP ரெக்வஸ்ட் டோட்டல் அப்படின்னு இருக்கா. ப்ரொமீத்தியஸ் எத்தனை பேர் ஹிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஓகே இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்ல அதனால மேபி இது ரைஸ் ஆயிருக்கலாம். ஸோ இங்க என்ன பண்றேன் கலர்ஃபுல்லா கொடுக்குறேன். இது உங்களுக்கு கலர்ஃபுல்லா காமிக்கும். ஓகே ஆட் பேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வேற யார் இருக்கா டிஸ்க் ஸ்பேஸ் தானே நம்ம சொல்லுவோம். நோட் டிஸ்க் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிராஃப்ல வேணும் அப்படின்னா யூ கேன் see in the graph. இதுல கொடுத்தீங்கன்னா எவ்வளவு யூசேஜ் நடந்திருக்கு அப்படின்னு காமிக்கும். டைம் ஆக இட் வில் இன்க்ரீஸ் ஹியர் ஆல்சோ. நீங்க அதே இன்ஸ்டன்ஸ்ல லோட் அதிகமாக்கிக்கிட்டே போறீங்க அப்படின்னா இந்த கிராஃப்ல என்ன ஆகும் உங்களுக்கு சேஞ்சஸ் காமிக்கும் சரிங்களா. இங்க ஆட் பேனல் கொடுத்து வேற யார் இருக்கா API ரிமோட் ரீட் queries கொடுத்து இது பண்ணிட்டு கிராஃப்ஸ்ல கொடுத்தா இதுல யார் யாரெல்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க டேட்டாஸ் எடுப்பாங்க சரிங்களா இந்த ஒர்க் பண்றவங்க. இது பார்த்தாலே தெரியுது பாருங்க. இது இப்படி லைக் ஐபி அட்ரஸ் கொடுத்து இதுக்குள்ள கொடுத்தனா நம்ம வந்து போய் ஹிட் பண்ணி பார்க்குறோம் இன்ஸ்டன்ஸ் லோக்கல் ஸ்டேட்ல. இப்போ நோடு டிஸ்க்னா டிவைஸ் நேம் என்னது, அந்த இன்ஸ்டன்ஸுடைய ஐபி அட்ரஸ் என்னது 9100. இது எதுக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு, எந்த டிஸ்க்குக்கான யூசேஜ்க்கான இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்குது, நம்மளுடைய நோடு எக்ஸ்போர்ட்டருக்கான டிஸ்க்குக்கான நோடு டிஸ்க் இன்ஃபோ எடுத்து கொடுக்குது தெரியுதா. அதுக்கப்புறமா நோடு அதோடைய ஜாப் என்ன நோடு எக்ஸ்போர்ட்டர். மேஜரா 259 இருக்கு, மைனர்ல 0. மாடல் வந்துட்டு அமேசான் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரு. ஏன்னா இவங்க வந்துட்டு இபிஎஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்குது. ரிவிஷன் சீரியல் நம்பர் எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து கொடுக்குதா. So this is how they will monitor minutely. Yaar handle. What is the status code 200? Percentage No. Status code 200 னா என்னது? நீங்க தானே இன்டர்வியூல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு டைம் நெட்வொர்க்கிங்ல இந்த மாதிரி கோட் நம்பர்லாம் கேட்டாங்க மேம். 400 என்ன 500 என்ன அப்படின்னு சொல்லிட்டு
ஃபர்ஸ்ட் ஒரு நெட்வொர்க்கிங் மட்டும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல. பேட் ரெக்வஸ்ட்னா என்ன நம்பர் வரும் உங்களுக்கு? நெட்வொர்க்ல போய் எப்படி ஹிட் பண்ணீங்கன்னா 404 வரும்ல. அதே மாதிரி சக்சஸ் கோட்னா 200 சரியா? ஸோ இந்த மாதிரி சக்சஸ்னா ஏபிஐ ரெக்வஸ்ட்ல லைக் அவங்க ஆக்சஸ் பண்ண போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வரலன்னு அர்த்தம் சரிங்களா? அந்த கோடு சம்திங் நிறைய இருக்கு, நான் எடுத்து கூட வச்சேன், அது ஷேர் பண்றேன், அது மனப்பாடம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க. போர்ட் நம்பர்ஸ் இந்த மாதிரி கோட் இருக்குல்ல, ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்துட்டு கேட்டாங்கன்னா சொல்லணும். உனக்கு யாரோ கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இது கேட்பாங்க, இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? நான் அந்த குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். HTTP உடைய ரெக்வஸ்ட் டோட்டல் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கிராஃப் மூலமா எடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா? அதுக்கப்புறமா இப்ப வாங்க டாப் கமாண்டுக்கு. ஓகே, ப்ராசஸ்ல வந்து லிஸ்ட் தான் பண்ணுவோம், அதுல CPU யூசேஜ் அதெல்லாம் சொல்றது. ஆனா டாப் கொடுக்கும்போது அது எவ்வளவு பர்சன்டேஜ் CPU யூசேஜ் எடுத்துக்குது நம்ம டீடைலா ஷோ பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை கட் பண்ணிட்டு LS CPU இப்போ எவ்வளவு CPU யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்க